வணக்கம் மக்களே, நீங்க பார்க்க திம்னாஷால் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் 1/2 kg மட்டன் பிரியாணி போட்டோம், நல்ல வியூஸ், ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நீங்க சிக்கன்ல செட்டிநாடு சாப்பிட்ருப்பீங்க மசாலா, மட்டன்ல செட்டிநாடு மசாலா சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பீஃப்ல செட்டிநாடு மசாலா செய்ய போறோம். ஒரு 1/2 kg பீஃப் வச்சு சூப்பரா செட்டிநாடு ஸ்டைல்ல செய்ய போறோம். அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பீஃப் செட்டிநாடு மசாலா தான். நம்ம ஆல்ரெடி பீஃப் வேக வச்சாச்சு. ஸோ இதில் லைட்டாக ஒரு தாளிப்பு, சரிங்களா? 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு பசு நெய், சுத்தமாக நெய், ஊர்லேருந்து வர வச்சேன் அந்த நெய் சேர்த்துக்கலாம். நெய் கரையட்டும். ஏன் நெய் சேர்க்குறேன்னா இது ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் கரைஞ்சிருச்சு. இப்போ 2 வரமிளகாய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன், பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோக்கு, சரிங்களா? 1/2 கிலோக்கு வெங்காயம் போட்டால் கொஞ்சம் கிரேவி வரும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? நம்ம பீஃப் பிரியாணி செஞ்சுருக்கோம், பீஃப் கறி செஞ்சுருக்கோம். இந்த பீஃப் செட்டிநாடு வேற லெவலில் இருக்கும். மட்டனில் சாப்பிட்ருக்கோம், சிக்கனில் சாப்பிட்ருக்கோம். பீஃபில் செட்டிநாடு ஸ்டைல் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை. ஸோ இன்னைக்கு சமைச்சு வேற லெவலில் சாப்பிட போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மீட்டை நான் குக்கரில் தான் பாயில் பண்ணேன், ஏன்னா நார்மலாக செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். குக்கரில் எனக்கு 15 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. மசாலா போட்டு தண்ணி சேர்க்காம வேக வச்சுக்கணும், சரிங்களா? இந்த செட்டிநாடு பொறுத்த வரைக்கும் தண்ணி சேர்க்காம வேக வச்சா தான் இந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர்லாம் தரமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நமக்கு பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்லை, கோல்டன் கலர்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வெங்காயம் வதங்கினா போதும், சரிங்களா? இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோவுக்கு. ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பீஃப் கூட சேர்த்து வேக வச்சேன், அதனால இதில் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதோட பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போதான் நமக்கு கிரேவி கிடைக்கும். கொஞ்சமாக நமக்கு செமி கிரேவி, அதிகமாக இல்லை, செமி கிரேவி, அதாவது கறியில் ஒட்டி இருக்கும், அப்படி பெரட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணிக்குன்னு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தக்காளியை நல்லா மசிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை குறைவான தீயில் வச்சுக்கிங்க. குறைவான தீயில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா போடுங்க, சரிங்களா? தீ அதிகமாக வச்சுக்கிட்டு எப்போ சமைச்சாலும் அந்த உணவு ஒரு கரெக்டான பதத்தில் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ தீயை குறைச்சிக்கிட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நிதானமாக பொறுமையாக செய்யணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க. குறைவான தீயிலேயே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும் பாருங்க. தக்காளி சுத்தமாக பீஸாக தெரியல பாருங்க, நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஸ்பைசஸ் சேர்க்கலாம், அதாவது மசாலாவை சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சரிங்களா? டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன். நான் ஆல்ரெடி அதில் 1/2 டீஸ்பூன் போட்டு மீட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் 1/2 டீஸ்பூன், இதால் ஒவ்வொரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் 1/2 கிலோ மீட்டுக்கு. மிளகு தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன்,
மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு நிமிஷம் நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க. இந்த சட்னியோட ஃபீல் உங்களுக்கு வரும். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வேக வச்சுருக்க பீஃபை சேர்த்துடலாம். 1/2 கிலோ பீஃபை கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஸோ அப்படியே இதை சேர்த்துக்கலாம். தண்ணியே சேர்க்காம வேக வச்சுருக்கேன். இது பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா பரட்டி விடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் மீட்டில். ஆல்ரெடி நம்ம மசாலாவை போட்டு தான் சேர்த்துருக்கோம். நான் உப்பு ஏன் சேர்க்கலைன்னா மீட்டு வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் இப்போ நம்ம சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பரான செட்டிநாடு பீஃப் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி இருக்கு பாருங்கள். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுவோம். நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகுது. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மீட்டில் போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபினிஷிங் டச்சாக நான் ஒன்று சேர்க்குறேன். அதை பாருங்கள். மேலே ஒரு 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அப்படியே பரவாயில்லன்னு தூவி விட்டுருங்க. அந்த கடைசியாக இந்த பச்சை மிளகா சேர்த்துனா இதோட ஃப்ளேவர் அது வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே இதுவும் தூவி விட்டுருங்க. நமக்கு சூப்பரான செட்டிநாடு பீஃப் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை இன்னும் ஹைலைட் ஆக்கணும்னா நீங்கள் வீட்டில் ஒரு 5 முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை கடைசியாக சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். ஸோ பீஃப் செட்டிநாடு மசாலா தயார். சரி வாங்க சாப்பிடலாம். மக்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான பீஃப் செட்டிநாடு மசாலா வித் சப்பாத்தி தான். வேற லெவலில் இருக்கு பாருங்க. நம்ம சூப்பரான பீஃப் செட்டிநாடு மசாலா வேற லெவலில் இருக்கு பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி மக்களே.